தினமும் நைட்டு 8 மணி நேரம் நல்லா தூங்கியும் காலையில எந்திரிக்கவே முடியல. பேட்டரி தீர்ந்து போன மொபைல் மாதிரி உடம்பு எப்பவும் சோர்வாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்தாலோ இந்த சோர்வு உங்க உடம்புல இருக்கிற மெக்னீசியம் பற்றாக்குறையினாலையும் இன்சுலின் குழப்பத்தினாலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஜத்தை சொல்லணும்னா பிசிஓடி இருக்கும் போது நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிடென்ஸ் அதிகமா இருக்கும். இதனால நீங்க சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியா மாறாம ரத்தத்துல சர்க்கரையை ஏத்தி உங்களை இன்னும் டயர்ட் ஆக்கிடும். அது மட்டும் இல்லாம மெக்னீசியம் சத்து குறையும் போது உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகிட்டு தூக்கம் சரியா வராம பண்ணிடும். இதனாலதான் உங்க பாடி எப்பவும் டயர்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் தானாவே இடுப்பு சுத்தி வெயிட்டும் போட்டுரும். இங்கதான் முருங்கைக்கீரைன்ற ஒரு ஹீரோ வந்து உங்க ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். காலையில இருந்து சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. முதல் விஷயம், காலையில எழுந்ததும் காஃபிக்கு பதிலா 1 கப் முருங்கைக்கீரையை சூப் வச்சு குடிங்க. இதுல இருக்கிற மெக்னீசியம் உங்க இன்சுலினை சீராக்கிடும். ரெண்டாவது, தினமும் 1 ஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிடுங்க. இது பிசிஓடிக்கு ரொம்ப முக்கியமான ஜிங்க் மெக்னீசியத்தை கொடுத்துரும். மூணாவது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 சிட்டிகை மஞ்சள் கலந்த பாலை குடிங்க. நிம்மதியான தூக்கம் வரும். அடுத்த நாள் காலையில புத்துணர்ச்சியா எழுந்துக்கலாம். சோர்வை விரட்டிட்டோம்னா பிசிஓடியும் விரட்ட முடியும். உங்க ஹார்மோன்களை சீராக்கி காலையில எனர்ஜியா எழுறதுக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் கைடு நான் வச்சிருக்கேன். இந்த கைடு உங்களுக்கு வேணும்னா இப்பவே கமெண்ட்ல எனர்ஜின்னு டைப் பண்ணுங்க. அந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆரோக்கியமா வாழ்வோம்.